நம்ம அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கங்குவா மூவியோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ரொம்பவுமே எக்ஸைட்டோட எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எத்தனையோ மர்மங்க கொட்டி கிடக்குது. படத்தில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா காடு சார் நிறம் தான் காட்டியிருக்காங்க. பேராண்மை படம் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் மூவியில் ஜானி டேப் நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா? படம் பேர் வந்து பைரட்ஸ் ஆஃப் கரேபியன். ஸோ அந்த மாதிரி படமாக தான் இது ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வச்சே ஒரு மிஸ்ட்ரி மூவி வந்து எடுத்திருக்காரு நம்ம சிவா. ரொம்பவுமே எக்ஸைட்டடாக தான் இருக்க போகுது இந்த மூவி. கவனிச்சிங்க இந்த இடத்துல ஒரு ஃபாரினர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மூவி என்னோட கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா இவர் வந்து தமிழ் ராஜ்யத்தை ஆள்ற ஒரு ராஜா, காட்டுப்பகுதி ஆள்ற ராஜா. ஸோ ஃபாரினர் வேறு இருக்கிறாங்க. அப்போ எதிர்பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மளை வந்து பிடிக்க போகிற மாதிரியும் அதை எதிர்த்து போராடுற ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டிங் வார்ன்னு மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் இதை காமிச்சிருக்காங்க. வாங்க அடுத்து என்ன சொல்ல வராங்கன்றதை பார்ப்போம். ஸ்க்ரீன் பிளேயுமே நல்லா வச்சுருக்காங்க, தரமாக இருக்குது பார்க்கும்போது. இறங்குற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டையோட்ட வில்லன் கேரக்டர் வேற லெவலில் இருக்குங்க. 10 என்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்குவா இங்க வரணும். கையில் பார்த்தீங்கன்னாங்க, கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த சிங்கத்தோட வரண்டனை எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? ஏதோ பண்ணியிருக்காங்க வித்தியாசமா. வேற லெவல்ல இருக்காருங்க, சான்ஸே இல்லை. பாடியை பார்த்தீங்கன்னா ஒரு வயசு எத்தனைங்க, 40+ ஆயிடுச்சுங்க. உடம்ப பாருங்க எப்படி வச்சிருக்காருங்க. உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா? ஐ திங்க் ஓ ரத்தமும் என் ரத்தமும் வேற வேறையான்னு கேட்கறத பார்த்தா நம்ம சூர்யா அண்ணாவுக்கும் வில்லனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பற்றா சொல்ல வராங்களா இல்லை ஒரு பிளட் ரிலேஷனை சொல்ல வராங்களான்றது தெரியல. அதை பொறுத்திருந்து படத்தில் தான் பார்க்கணும். ஆனால் இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்குன்றது இதிலிருந்து தெரியுது. டயலாக்லாம் வெறித்தனமாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா தூய தமிழில் வரும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய மூவிஸ்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா? 1000ல் ஒருவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்திபன் சார் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு தூய தமிழ்லேயே பேசியிருப்பாங்க. அதே மாதிரி பொன்னியின் செல்வனில் வந்து பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள்லாம் தூய தமிழ்லேயே இருக்கும். அதே மாதிரி இந்த மூவிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தூய தமிழ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்டில்லுங்க, வேற லெவல் ஸ்டில்லுங்க. பா அப்படியே அந்த முதலையை திறந்து அப்படியே ஒவ்வொரு மண்டை வருது பாருங்க. வெறித்தனமா பண்ணியிருக்காங்க, சான்ஸே இல்லை. சரியான தேட்டர் மெட்டீரியலுங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 வேர்ல்டு வைட்ல ரிலீஸ் ஆகுதா சொல்றாங்க. ஸோ மரண வீட்டிங்ல காத்திருப்போம் மக்களே. கரெக்டா? பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.